வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் வெத்தலை கொடி, கீராநெல்லி செடி எல்லாமே நான் வளர்க்குறேன். பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. இந்த செடியில் தான் வந்துட்டு நான் கீராநெல்லி துவையல், கீராநெல்லி ரசம் இதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் கூட என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ஒரு ரெமடி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். மல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்லி வந்து 3 டீஸ்பூன். பாருங்கள், 3 டீஸ்பூன், அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோம்பு, அதாவது பெரும் சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து நல்லா வெறும் வாணலியில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஃபைனாக அரைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா அதை டெய்லியும் 1 ஸ்பூன், அதாவது இதில் 3 ஸ்பூன், இதில் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், மொத்தம் 4 ஸ்பூன் ஆச்சு. ஆனால் அந்த 4 ஸ்பூனையும் ஒரே நாளைக்கோ ஒரே வேலையோ சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் 1 ஸ்பூன் எடுத்து ஒன்றா தேனில் குழச்சி சாப்பிடுங்க. ஸ்வீட் எனக்கு வேண்டாங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணியில் அப்படியே கலக்கி சாப்பிட்லாம். இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அது எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வராது. இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறது என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சின்ன கரண்டி கூட போதும் அதுக்கு. ஏன்னா நம்ம 4 ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம் இல்லையா. நீங்கள் எண்ணெயோ வேறு எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. வெறுனா தான் ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி சோம்பும் போட்டுக்கோங்க, நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். கலர் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்தாச்சு கலரு. அவ்வளோதான், நல்லா சூடு ஆயிடுச்சு. இது நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி வந்துடணும். வாசம் பாருங்கள், சூப்பராக வரும், டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வரும் சூப்பராக. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெமெடி செஞ்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா ஃபைனாகவும் அரைச்சாச்சு. இதில் வந்து 4 ஸ்பூன் உண்டான இது இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி 1 ஸ்பூன், இவ்வளோதான். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எடுக்கவே வேண்டியதில்லை. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து 4 டேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஒன்றா தேனில் யூஸ் பண்ணுங்கள், தேனில் வந்து குழச்சி சாப்பிடுங்க. இல்லை தேன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, வார்ம் வாட்டர் அதில் 1 ஸ்பூனை கலக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதை 4 நாள் சாப்பிட்லாம். நீங்கள் அது வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்காது. நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, ஆரோக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம். அதை வந்து எலும்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் நம்ம சமாளிக்க முடியும். தொடர்ந்து இதை 48 நாள் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது சித்த வைத்தியம்னால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதை நம்ம வெளியே எங்கேயும் வாங்க வேண்டியதில்லை, வீட்டிலையே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற விஷயந்தான் அது. இதை தனியாக சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்துட்டு நான் அப்போது தேன் ஊற்ற போகிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு 1 டீஸ்பூனு. நான் இப்போ தேனில் இதை குழச்சி சாப்பிட போகிறோம் நாங்கள் 4 பேருமே. குட்டீஸுக்கு இதை கொடுக்கலாம், உடம்பு வந்து அவ்வளோ நல்லது. எலும்பு வந்து இரும்பாகும், அதனால் நம்ம ரெகுலராக அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து குழச்சிக்கிறேன். சூப்பராக குழச்சாச்சு, ஜம்முன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக வந்தாச்சு. ஆளுக்கு 1 டீஸ்பூனு சாப்பிட போகிறோம் நாங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸுங்க போய் கொடுக்க ஆரம்பித்தாதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம சமாளிக்கவே முடியும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்தாச்சு பாருங்கள். இதை ஆளுக்கு 1 டீஸ்பூன் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என் குட்டி தான் சாப்பிட போகிறா. தேன் கெட்டியாக இருக்கனால வரல, நான் கையிலேயே எடுத்து போட்டுறேன். 1 டீஸ்பூன் அளவாக கரெக்டாக இருக்கணும் இல்லையா, அதனால். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிம்மா, அம்மா என்ன கொஞ்சம் கொடுக்க முடியுமா? குட்டிமா, இது வந்து ஒருத்தருக்கு 1 டீஸ்பூன் தான், நாளைக்கு சாப்பிடலாம், ஓகேவா? பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டிக்கு சூப்பராக பிடிச்சிருக்குங்கிறா. இதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களும் பிடிச்சிருக்குன்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களோட எலும்பை இப்போவே காப்பாற்றணும் அப்படின்னா இரும்பு மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு
நோய் இதுவும் வராது, எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மருத்துவம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் கூட நான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன், பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ.